தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு மார்ட்டின் மகன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். அவருடைய எந்த கருத்திற்கு தற்போது இந்த எதிர்ப்பினை அவர் பதிவு செய்திருக்கிறார்? மேலும் தகவல்கள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா. இவருடைய அண்மை கால கருத்திற்கு தற்போது மார்ட்டினின் மகன் எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்கள்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிரபல தொழிலதிபர் மார்ட்டினின் மகனும் மார்ட்டின் குழுமத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவராக இருப்பவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை சமூக வலைதளம் மூலமாக தற்போது பதிவு செய்திருக்கிறார். அதன்படி தனது தந்தையுடைய பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வரக்கூடிய வண்ணம் ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதாகவும் அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசையை தீர்த்துக் கொள்வதற்காக பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைத்து பல கட்சிகளில் அவர் இணைந்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆதவ் அர்ஜுனா செய்யக்கூடிய கிறுக்குத்தனங்களுக்கு தங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் இது தொடரும் பட்சத்துல வழக்கு தொடரப்படும் எனவும் சமூக வலைதளங்கள்ல எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்தான ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகளுக்கு தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மத்திய மாநில அரசு கட்சி தலைவர்களை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா பொது மேடையில பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஆதவ் அர்ஜுனா எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது எனவும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் தங்களுடைய குடும்பத்துடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி அதிபரின் மார்ட்டினின் மகளுமான டெய்சி தனது சமூக வலைதளங்கள்ல கருத்து வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது மார்ட்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினும் தற்போது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.